ஒரு சில நார்த் இந்தியன் ரசிகர்கள் கன்னட ரசிகர்கள் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, இங்க இருந்து நீங்க நடிகர்களை கூட்டி வச்சுட்டு போயிட்டு வெறும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் சீன்ல நடிக்க வைக்கிறதுக்கு அவரை கூட்டிட்டு வரீங்க, சம்பந்தமே இல்லாம அவரை நடிக்க வச்சிருக்கீங்க. அதுவும் அமீர் கான்ல எவ்வளவு தூரம் அவர் வந்து கஷ்டப்பட்டு நடிப்பாரு அப்படிங்கிறது நம்ம தங்கல் படத்திலே பார்த்திருக்கோம். சோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமீர் கானை அப்படி ஒரு ஆக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணாம சும்மா ஹிந்தி படங்களுக்கு மாதிரி இதுக்கு ஒரு ஹைப் ஏத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அமீர் கானை நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துல பார்க்கும் போதே புரியுது. இதுல இருந்து என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் மேல இருந்த அந்த ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தாவே படம் சூப்பரா தான் இருக்கும், அது வந்து ஒரு எல்சிவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் ரேட்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், சின்ன சின்ன டைரக்டர்ஸே நல்லா பண்றாங்க, இவர் ஒரு 2 படத்தை நல்லா கொடுத்துட்டு 3வது படம் 4வது படம் அதே பாணியில கொடுத்துட்டு அங்கங்க ஒரு மிளகா பொடி மாதிரி தூவி விட்டு எல்லாம் பாப்பாங்கன்னு நினைப்பு போல அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபிளாப் கொடுத்தா கூட அவரும் ஃபிளாப் டைரக்டர் லிஸ்ட்ல போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ நீங்க இந்த கூலி திரைப்படம் பார்த்ததுல இருந்து இதுக்கும் கைதிக்கும் என்ன வித்தியாசம், இது லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் மாதிரி தான் இருந்திருக்குதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.